என்னன்னா முன்னாடி ஜாதின்னு சொன்னா நிறைய பேர் இப்ப கத்துவாங்க, எப்படி நீ பேச அப்படின்ட்டு, இல்ல பணம் சொன்னாலும் கத்துவாங்க, ஆனா மெரிட்னு சொன்னா ஒத்துப்பாங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த மெரிட் அப்படின்ற ஒரு மெரிட்டோக்ரசி சிஸ்டம் கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அதை நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமா திணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன், ஐஐடி ஒரு காலேஜ் இருக்கு. நீங்க சராசரியான ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, யாருமே ஐஐடிக்கு போகணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க தமிழ்நாட்டில், ஆனா ஐஐடி போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 40 வருஷமா மெரிட்ன்ற ஒரு கான்செப்ட் வச்சு அந்த அரசாங்க காலேஜை நம்ம மாணவர்களுடைய மனசுல இருந்தே நீக்கிட்டாங்க. அங்க போகவே முடியாதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்படி பண்ணாங்க? அந்த ஒரு ஜேஇன்ற ஒரு எக்ஸாம் வச்சு தான் பண்ணாங்க. இந்த எக்ஸாம் நம்மளால பாஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ஒரு தமிழகமே, ஒரு 99% தமிழகமே அங்க போகாது. அந்த 1% யார் போவா, எங்க இருந்து போவா, அவங்க எந்த ஊர்ல இருந்து எந்த தெருல இருந்து போவான்னு கூட தெரியும் நமக்கு. இப்போ இதை எப்படி பண்ணாங்க? இதை ஜாதி இதெல்லாம் பேசல, மெரிட்ன்ற விஷயத்தை வச்சு தான் பண்ணாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு நீட்ன்ற ஒரு எக்ஸாம் கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இன்னொரு 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல யாரும் வந்து நான்லாம் டாக்டர் ஆக முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஈஸியா வைப்பாங்க அந்த எக்ஸாம், எல்லாரும் யூஸ் ஆகட்டும். 3வது வருஷத்துல இருந்து அந்த எக்ஸாமை மாத்திடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டுமே அங்க உள்ள போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஓ, நமக்கு மெரிட் இல்ல போல இருக்கு. இந்த மெரிட்டோட இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, எவன் பாஸ் பண்றானோ அவன் தன் அதிபுத்திசாலின்னு நினைச்சுப்பான். எவன் பாஸ் பண்ணலையோ அவன் ரொம்ப மக்குன்னு அவன் நினைச்சுப்பான். இந்த 16 குழந்தைங்களும் தற்கொலை பண்ணிட்டு தான் காரணம். இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியாதனால நம்ம ரொம்ப பெரிய மக்கோ அப்படின்னு நினைச்சுப்பான். மெரிட்டோக்ரசியோட ஒரு பெரிய பிரச்சனை தான். சமுதாயத்துல என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு குரூப் மட்டும் நாங்க அதிபுத்திசாலின்னு நினைச்சிட்டே இருப்போம்.